அருமையான 4 கேள்வி. முதல் கேள்வி வந்து, மரணத்தை கண்டு ஏன் நாம் பயப்படுகிறோம்? 2வது கேள்வி வந்து, அவித்யா எப்படி உருவாகுகிறது? 3வது கேள்வி வந்து, ஆத்மாவிற்கு உருவம் இல்லை என்று சொல்கிறீர்கள். அப்படி இருக்கையில், ஆத்மாவினுள் இறைவன் எப்படி இருக்க முடியும்? 4வது கேள்வி வந்து, அகங்காரத்தை வெல்வது எப்படி? ரொம்ப அருமையான கேள்வி. சுருக்கமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முதல் வந்து, மரணத்தை பார்த்து நமக்கு பயம் ஏன் ஏற்படுகிறது? மரணத்தை பார்த்து பயப்படுறதுக்கான ஒரே காரணம் வந்து அவித்யா. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷங்கிறது வந்து மரண பயத்திற்கு அபினிவேஷம்னு பேர். மரணத்தை பார்த்து, மரணத்தை நினைத்து, இல்லாட்டி நம்மளுடைய உறவினர்களுக்கு வந்து சடனாக யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துடுதுன்னா அவங்க இறந்துருவாங்களோன்னு நம்ம பயப்படுவோம். நம்ம இறக்கிறது வந்து ஒரு பயம். நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இவங்க யாராவது அட்மிட் ஆகிட்டாங்கன்னா கூட, ஐசியூவில் இருக்காங்க, ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மரண பயம் ஏற்படும். கண்டிப்பாக ஏற்படும். அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு பயம் ஏற்படும். இதற்கான முக்கியமான காரணம் வந்து, இதற்கு பேர் தான் அபினிவேஷம். இதற்கான அபினிவேஷத்திற்கான காரணமும் அவித்யா மட்டுமே. ஸோ மரண பயம் அவித்யானால ஏற்படுறது. அந்த அவித்யாவை வந்து நம்ம வந்து முதல்ல அவித்யானா நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இந்த இடத்துல முதல்ல வந்து அவித்யாவை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். உடல், ஆத்மா. உடல் வந்து ஜடப்பொருள், ஜடத்திற்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா. நம்ம வந்து ஜீவாத்மா. உடல் வந்து உருவான வஸ்து, படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஒரு நாள் அழிந்துவிடும். இந்த விஷயத்தை வந்து நம்ம எவ்வளோ தடவை படித்தாலும் புரியறதே கிடையாது நமக்கு. எந்த வஸ்து வந்து நம்ம உருவாக்குறோமோ அந்த வஸ்து கண்டிப்பாக அழிஞ்சிரும். எந்த வஸ்து உருவானதோ அந்த வஸ்துனா அந்த பொருள் வந்து கண்டிப்பாக அழிஞ்சிரும். இந்த உலகம் உருவானது, உலகம் அழிந்துவிடும். பிள்ளை பிறந்தது, பிள்ளை ஒரு நாள் இறந்துவிடும். நாம் பிறந்தோம், நம்ம ஒரு வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறோம், ஒரு நாள் கண்டிப்பாக இறந்துருவோம். ஒரு நாள் கண்டிப்பாக இறந்துருவோன்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம வந்து எதற்கு முயற்சி பண்ணுறோன்னா, இன்னும் ஜாஸ்தியாக அதை வந்து நம்ம இழுத்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதில் தப்பு கிடையாது. ஆனால் இழுத்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது எவ்வளவு தான் இழுத்து பிடிச்சாலும் 100 வயசுக்கு மேலே இது தாங்காது இந்த உடல். இது ஒரு சிந்தனை இருக்கணும் எப்பொழுதுமே. 2வது சிந்தனை, 100 வயசு இல்லை, எப்போ வேணால், யாருக்கு வேணால், என்ன வேணால் நடக்கலாம். இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன், வீடியோ போடுறேன். மேபி வீடியோ ரிலீஸ் ஆகும்பொழுது நான் உயிரோடு இல்லாமல் கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நாளை காலம்பரம் நான் இல்லாமல் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. எப்போ வேணால், எது வேணால் நடக்கலாம். ஏன்னா உருவான வஸ்து கண்டிப்பாக அழிந்துவிடும். அது வந்து இயற்கையாக அழிவதற்கு வாய்ப்பு ஜாஸ்தி, செயற்கையாக கூட அழிஞ்சிடும். யாராவது அழிச்சிடுவாங்க. செயற்கை அழிக்கிறதுனா யாராவது அழிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் புரியாதனால நம்ம அவித்யாவில் இருக்கோம். ஸோ உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவிற்கு படைப்பாளி கிடையாது. உடலுக்கான படைப்பாளி நம்மளுடைய அம்மா அப்பா, பெற்றெடுத்த தாய் தந்தையினர். உலகத்தை படைத்தது பரமாத்மா. ஆனால் ஆன்மாவை படைத்தது பரமாத்மா கிடையாது. ஸோ ஜீவாத்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள இந்த தொடர்பை நம்ம தெரிஞ்சுட்டா அவித்யாலேருந்து வெளில வரலாம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், சாப்திக ஞானம். நாளைக்கு சப்போஸ் வந்து எங்கள் அம்மாக்கோ, அப்பாக்கோ, ஒய்ஃபுக்கோ, இல்லை பசங்களுக்கோ யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் எனக்கும் பயம் வரும். எதாவது ஆகிடுத்துனா என்ன பண்ணுறது, அந்த பயம் வரும். ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஞானம் சாப்திக ஞானம். சப்த பிரம்மம், பரபிரம்மம். எப்போ வந்து சாப்திக ஞானம் முதல் ஸ்டெப்பு, முதல் விஷயம் வந்து நம்ம ஞானத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுட்ட பிறகு அதை வந்து நல்லா ஆராயணும். இவர் சொல்கிறது உண்மையா இல்லையா, உடல் உருவான வஸ்துவா இல்லையா, உடலுக்குள்ளே ஆத்மாங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா, அப்படி ஆத்மான்னு இருந்தால் அந்த ஆத்மாவுடைய குணம் என்ன, அந்த ஆத்மாவுடைய குணம் இப்படி இருக்கும் பொழுது உடல் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறது, மனசு ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறது, மனசுனா என்ன, இது எல்லாத்தையும் ஆராயணும். ஆராய்ஞ்சு நிர்ணயம் பண்ணி அதற்கு பிறகு நாம் தவம் செய்ய வேண்டும். தவம் செய்ய 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 நமக்கு என்ன ஆகுனா, உடலுடைய உண்மையான பயன் என்ன, பலன் என்னன்னு புரியும். ஸோ இந்த உடலை விட்டு இப்போ தினசரி நம்ம காலம்புற சந்தியாவந்தனம் பண்ணும்பொழுது ஒரு மந்திரம் சொல்லுவோம்.
சூரிய சந்திரமசௌ தாத்தா யதா பூர்வம் அகல்பயத் திவஞ்ச பிருத்திவிஞ்சாந்தரிக்ஷம் அதோஸ்வஹ. இந்த சூரிய சந்திர நட்சத்திர மண்டலம், இந்த அந்தரிக்ஷம், நம்ம பார்க்குற ஸ்பேஸு, ஆகாசம், பஞ்சபூதங்கள் எல்லாமே எப்படி பூர்வ சிருஷ்டியில் படைக்கப்பட்டதோ அதே போல் இறைவன் இந்த சிருஷ்டியிலும் படைத்தார். அடுத்த வரக்கூடிய பிரளயத்திற்கு பிறகு வரக்கூடிய சிருஷ்டியிலும் அதே மாதிரி படைப்பார். இந்த ஞானம் தினசரி நம்ம சொல்ல சொல்ல நமக்கு என்ன தெளிவு வர வேண்டும்னா, வாழ்க்கை அனித்தியமானது, சூரிய சந்திரனே அனித்தியமானது, அழிஞ்சிடும், திருப்பி படைக்கப்படும். அதே மாதிரி தான் நம்மளுடைய உடல். ஜீவாத்மா அழிவற்ற நிலையில் இருந்தாலும் ஜீவாத்மா வாழும் உடல் அழியக்கூடியது, அனித்தியமானது. இந்த உடல் போயிடுத்துனா என்ன ஆகும்? கவலைப்படக்கூடாது, அடுத்த உடல் கிடைக்கும். அது மனுஷன் உடலாக இருந்தால் சரி, மரமாக இருந்தாலும் சரி, மிருக விலங்கினமாக இருந்தாலும் சரி, அடுத்த உடல் கிடைக்கும். அடுத்த உடல் கிடைப்பதற்கு மனுஷ உடலாக கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம பாடுபடணும். மனுஷ உடல் கிடைக்கணும்னு நம்ம வேத வழியில் அஷ்டாங்க யோகாபியாசம்லாம் செய்யணும். பிரம்மச்சரியத்தை காக்கணும், சத்திய அஹிம்சை அஸ்தே அப்படிங்கிற பிரம்மச்சரியத்தை நம்ம காப்பாற்றினா நமக்கு அடுத்த ஜென்மத்தில் திருப்பி இதே மாதிரி உடல் கிடைக்கும். ஸோ அடுத்த ஜென்மத்தில் திருப்பி இதே உடல் கிடைக்கும் பொழுது இந்த உடலுக்கான இந்த உடல் மேலே இருக்கிற பற்று போயிடும். ஸோ இது எல்லாமே ஞானத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாக, புரிதலின் மூலமாக, இறை உபாசனையின் மூலமாக புரியும். அப்போ மெல்ல 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 மரண பயம், யாராவது ஒருத்தரை இறந்துட்டாங்கன்னா கூட ஓகே, ஒரு அந்த தாக்கம் கம்மியான டைமில் நமக்கு முடிஞ்சிடும். இறந்துட்டாங்க, இறந்த பிறகு ஒரு 1 டேலையோ 2 டேஸ்லையோ அதை பற்றி நம்ம தெளிவு வந்துடும் நமக்கு. சரி, நம்மளும் ஒரு நாள் போனோம், அவங்களும் போயிட்டாங்க. ஸோ அப்போ மெல்ல மெல்ல இந்த மரண பயம் விலகிவிடும். ஸோ இதற்கு தினசரி நம்ம முயற்சிக்க வேண்டும். ஸோ மரண பயத்திற்கான காரணம் அவித்யா மட்டுமே, வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது அவித்யா உருவாகுவதற்கான காரணம் என்ன? எதனால் அவித்யா உருவாகிறது? ரொம்ப ரொம்ப அருமையான முக்கியமான விஷயம். இதை நம்ம கற்றுக்கணும். அவித்யாவை இறைவன் படைக்கலை நமக்கு. இறைவன் உலகத்தை படைக்கிறார், நமக்கு உலகத்தில் ஜென்மத்தை கொடுக்கிறார். நம்ம பிறந்த பிறகு நமக்குள்ள அவித்யா எப்படி ஏற்படுறது? வைசேஷிக் தர்சனத்தில் ஒரு சூத்திரம் கனாட ரிஷி சொல்லுவார். அந்த சூத்திரத்தில் ஒரே ஒரு சின்ன சூத்திரத்தில் அவித்யாவின் உற்பத்தியின் காரணம் சொல்லுவார். இந்திரிய தோஷாத் சன்ஸ்கார தோஷாத் ச அவித்யா. 2 காரணத்தினால அவித்யா உருவாகிறது. ஒன்று இந்திரிய தோஷம், 2வது சன்ஸ்கார தோஷம். சன்ஸ்கார தோஷம்னா பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பலவிதமான கர்மங்கள் நம்மளுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு, அதோடைய தோஷத்தினாலும் சரி. அதே மாதிரி இந்திரிய தோஷங்கள்னால் இப்போ நம்ம உயிர் வாழறோம் பாருங்களேன், இந்திரியங்களுடைய குவாலிட்டி பாருங்கள். பராஞ்சிகானி வயத்திரன துவஸ்வயம்பு, எல்லாமே வெளியில் பார்க்கறது இந்திரியங்கள். வெளியில் பார்க்குற இந்திரியங்களுடைய தோஷத்தினால் அவித்யா உருவாகுகிறது. இப்போ வெளியில் பார்க்கும்பொழுது இப்போ நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், கலர் கலராக தெரியறது. இங்கே முன்னாடி ஒரு கட்டில் இருக்குது, கலர் கலராக போர்வைகள் இருக்குது, அந்த இடத்துல ஃபேன் இருக்குது, எல்லாமே நான் பார்க்குறேன். இப்போ பார்க்கும் பொழுது இந்திரிய தோஷம்னா என்ன அர்த்தம்னா, அந்த பார்க்கக்கூடிய வஸ்துவின் உண்மையான நிலையை இந்திரியங்களால் புரிஞ்சிக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ பாயசம் இருக்குது, பாயசம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நாக்கில் வச்சோடனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பாவக்காய் இருக்குது, பாவக்காய் கசப்பாக இருக்கும். இந்திரியங்களுடைய வேலை என்னென்னா, அது இனிப்பாக இருக்குது கசப்பாக இருக்குங்கிறது மட்டுமே அதால் சொல்ல முடியும். அது நல்லதா கெட்டதான்னு அதால் சொல்ல முடியாது. இந்திரியங்களுக்கு அந்த சாமர்த்தியமே கிடையாது. ஒரு விஷயம் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம அட்ராக்ட் ஆகிறோம், அழகாக இருக்கு. ஒரு ஆண் மகன் பெண்மணியை பார்க்குறான், இல்லை வைஸ் வெர்சா. அப்போ பார்க்கறதுக்கு அட்ராக்ஷன் ஆகிறது, அது நல்லதா கெட்டதாங்கிறது இந்திரியங்களால் சொல்ல முடியாது. இந்திரியங்கள் ஜஸ்ட் அட்ராக்ட் தான் ஆகும். ஸோ நமக்கு அந்த இந்திரியங்கள், இப்போ பாயசம் சாப்பிட்றேன், டேஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ சாப்பிட்ணும், எந்த நேரத்தில் சாப்பிட்ணும், இல்லை டெய்லி சாப்பிட்ணுமா, வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும், மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ணுமாங்கிறது இந்திரியங்களுக்கு தெரியாது. இந்திரியத்துக்கு அது டேஸ்ட்டாக இருந்தால் அது சாப்பிட்டுட்டே இருக்கும். ஞானம் இல்லை. இந்திரியங்கள் ஜடவஸ்து. ஸோ அவித்யா எங்கே உருவாகிறது? இந்திரியங்களுடைய தோஷத்தினால் அவித்யா உருவாகிறது. அவித்யாவை அழிக்க வேண்டும் என்றால் வித்யானா ஞானம் நமக்கு தேவை. இந்திரியங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியாது, ஆனால் மனசுக்கு நம்ம ஞானத்தை புகட்ட முடியும். இந்திரியங்கள் மனசோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்.
எந்த இந்திரியங்கள் மனசோட கட்டுப்பாட்டில் இருக்கோ அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவான், மோட்சத்தை அடைவான். எந்த மனிதன் இந்திரியங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கானோ, நாக்குக்கு அடிமையாக இருக்கான், தோலுக்கு அடிமையாக இருக்கான், அதிகமாக வந்து புணர்கிறான் தன்னுடைய மனைவியோட, இல்லாட்டி பெண்மணி வைஸ் வர்ஸா, ஏன்னா அவனுக்கு அட்ராக்ஷன், செக்ஷுவல் அட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி. அப்போ ஜாஸ்தி டைம் வந்து செக்ஸில் ஈடுபாடு பண்ணுறான்னா இந்திரிய தோஷத்தில் வந்துடும். அவித்யானால அவனுக்கு உடலுடைய பயன் தெரியல. உடல் எதற்காக படைக்கப்பட்டது, எப்போ வந்து நம்ம சேரணும், எதற்காக சேரணும், அந்த ஞானமே கிடையாது. டேஸ்ட்டாக இருக்கா அனுபவி, அவ்வளோதான். ஸோ இந்த இந்திரிய தோஷத்தினால ரிஷி சொல்கிறாரு உனக்கு அவித்யா உருவாகிறது. ஸோ நம்ம இதில் சொல்லுவார், கட்டோபனிஷத்தில் சொல்லுவார், சூக்ஷ்ம தர்ஷிபிஹி, இந்திரியங்களால் நீ பார்க்கறது ஸ்தூல வஸ்துக்களை. நம்ம காதால் கேட்குறோம், இல்லை பார்க்குறோம், இல்லை வந்து மூந்து பார்க்குறோம், இதெல்லாமே ஸ்தூல வஸ்து. இந்த ஸ்தூலத்திற்குள்ளே இருக்க சூக்ஷ்ம வஸ்துவான இறைவனை நம்ம பார்க்க முடியாது, உணரதான் முடியும், அறிவால் உணர முடியும். இந்த வஸ்துக்கள் இருக்குன்னா இந்த வஸ்துவை உருவாக்குபவன் யார், எதற்காக இது படைக்கப்பட்டது, இதெல்லாம் வந்து சூக்ஷ்ம விஷயங்கள். சூக்ஷ்ம விஷயங்களை வந்து இந்திரியங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ இந்திரியங்களுடைய தோஷம் என்னன்னா, இந்திரியங்களால் நமக்கு ஒரு வஸ்துவுடைய, ஒரு பொருளுடைய உண்மையான வடிவமைப்பு என்ன, உண்மையான பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்ல முடியாத காரணத்தினால சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது நம்ம சொப்பு விளையாடுறோம். இந்த குழந்தை விளையாடுறது, அந்த சின்ன குழந்தைக்கு முன்னாடி சப்போஸ் பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாம்பு வருது, பாம்புடைய மேனி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த பாம்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ அந்த குழந்தை பாம்பு கிட்ட போனால் கூட அந்த பாம்பை வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பாம்பை விளையாட தான், பாம்பை வாயில் வைக்கும், இல்லை விளையாட தான் பார்க்கும். அதுக்கு தெரியாது பாம்பு கொத்திடும்னு. ஏன்னா இந்திரியங்களுடைய தோஷம் அந்த மாதிரி. அந்த குழந்தைக்கு அந்த மிருதுவாக இருக்க அந்த குழந்தைக்கு பிடிக்கும், எல்லாத்தையும் வாயில் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். புரியுறதா? ஸோ இந்திரிய இப்போ சின்ன வயசுலேருந்தே நம்ம சொப்பு விளையாடுறதுக்கு நமக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இதை பாரு, அதை பாரு, இந்த கார் வாங்கிக்கோ, இது சோப்பு சீப்பு கண்ணாடி சொப்பு விளையாடுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோ கேம்ஸ் வந்துருச்சு. சின்ன வயசுலேருந்தே நம்ம நம்மளுடைய இந்திரியங்கள் ஃபுல்லாக அதுலேயே ஈடுபடுத்துறதுனால நம்மளுடைய மனசு வந்து அதற்கு ஆயிடுது, நம்ம அதுக்கு அடிமையாகிடுறோம். ஸோ அதனால் அந்த தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு நமக்கு முயற்சியே பண்ணுறது இல்லை. ஒரு ஏஜுக்கு வந்த பிறகு தான் நமக்கு தெரியுது, ஐயோ நான் அடிமையாகிட்டேன், நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்து அதிகமாக புணர்கிறேன், எனக்கு வந்து வெளியில் வர முடியல, இதில் பிரம்மச்சாரியத்தை ஃபாலோ பண்ண முடியல, இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியல, மொபைல் ஃபோனை விட முடியல. அடிமையான பிறகு நம்ம யோசிக்கிறோம் பாருங்களேன், இப்போ இதுலேருந்து வெளில வரணும், என்ன பண்ணோம். அடிமையான பிறகு யோசிக்கிறதுல வந்து ரொம்ப கஷ்டம் வெளில வருது. சின்ன வயசுலேருந்தே அந்த ஞானம் வந்தால் நம்ம அடிமையாக மாட்டோம். ஸோ அவித்யாவுடைய உற்பத்தி ஸ்தானமே வந்து இந்திரியங்கள் தான். இந்திரியங்களுடைய பிரயோஜனத்தை, அதனால தான் முன்னாடி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன குழந்தை 6 வயசு ஆன பிறகு குருகுலத்தில் அமுச்சு வச்சுருவாங்க. குருகுலத்தில் வந்து பயங்கர டிசிப்ளின் இருக்கும். ஸோ அவனுக்கு இந்திரியங்கள் மேலே அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 6 வயசுலேருந்தே கம்மியாயிடும். 6 வயசுலேருந்து அவன் 24 வயசு வெளில வரும்பொழுது அவனுக்கு இந்திரிய தோஷமே இருக்காது. அந்த இந்திரிய தோஷத்தை முறியெடுக்கிறதுக்கான எல்லா ட்ரைனிங்கும் வந்து அவனுக்கு குருகுலத்தில் ஆச்சாரியர்கிட்டன்னு கிடச்சிடும். ஸோ அவன் வந்து மிருதுவான அந்த மீனியை பார்த்து அட்ராக்ட் ஆக மாட்டான். அவனுக்கு உடம்பு மேலே அட்ராக்ஷன் இருக்காது. சாப்பாடுடைய பிரயோஜனம் தெரியும், எவ்வளோ சாப்பிட்ணும், எதற்காக சாப்பிட்ணும், இனிப்பு எப்போ சாப்பிட்ணும், கசப்பு எப்போ சாப்பிட்ணும், எந்த காலத்தில் எந்த மாதிரி உணர்வை எல்லா விஷயமும் அவனுக்கு அந்த நாலேஜ் வந்துடுறதுனால அவன் தோஷத்தில் வந்து அவித்யாவில் வரமாட்டான். ஸோ அவித்யாவுடைய உற்பத்தியே இந்திரிய தோஷத்தினால தான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது 2வது கேள்விக்கான பதில். 3வது கேள்வி வந்து, ஆத்மாவிற்கு உருவம் இல்லாத பொழுது ஆத்மாவில் இறைவன் இருக்கிறான் என்று எப்படி சொல்ல முடியும்? ஸோ நியாய தரிசனத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து, ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணோன்னா நெகேஷன் மூலமாகவும் ப்ரூவ் பண்ணலாம். சில விஷயம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இப்போ இறைவன் சர்வ வியாபகன், வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு, சபரேகா சுக்ரம் அகாயம் அப்ருணம். இறைவன் சர்வ வியாபகன், இறைவனில் துளையிட முடியாதவன். அப்படின்னா இறைவன் தத்துவம், இறை தத்துவம் எப்படி நீக்கமர நிறைந்திருக்கும் தத்துவம், துளை ஓட்ட போட முடியாது இறைவனில். அது ஏகரசமானவன் இறைவன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஜீவாத்மா இருக்கேன், நீங்கள் ஒரு ஜீவாத்மா இருக்கீங்க. சப்போஸ் ஜீவாத்மா இருக்கிற இடத்துல
இறைவன் இருக்க முடியாதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு. இறைவன் இருக்காரு, ஜீவாத்மா இருக்கிற இடத்துல இறைவன் இருக்க முடியாதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன், இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்கார முடியாது, ஏன்னா நான் இங்கே உட்காந்துருக்கேன், இடம் இல்லை. அந்த அந்த கான்செப்ட் இறைவனுக்கு பொருந்தாது. ஜீவாத்மா இருக்கிற இடத்துல சப்போஸ் இறைவன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவனில் ஓட்டை விழுந்து, அந்த இடத்துல இறைவன் இல்லைன்னா அந்த இடத்துல ஓட்டை அந்த இடத்துல கட் ஆயிட்டார் இறைவன். ஸோ எவ்வளோ அன்லிமிட்டெட் ஜீவாத்மா. காற்றுல இப்போ இந்த ரூமில் எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்கும், எவ்வளோ வைரஸ் இருக்கும், அன்லிமிட்டெட் ஜீவாத்மா இருக்குது. ஸோ அன்லிமிட்டெட் ஓட்டைகள் இருக்குது இறைவனில். சர்வவியாபனா இருக்கவே முடியாது இறைவன். ஸோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது நான் உங்களுக்கு ஒரு லாஜிக்கலாக சொல்கிறேனே தவிர, இது புரிதல் சமாதியில் தான் ஏற்படும். நம்ம இறைவனை உணரும்பொழுது தான் தெரியும் இறைவன் எப்படி சர்வவியாபகனாக இருக்கார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு இறைவனே சொல்லிக் கொடுப்பார் நம்மளுடைய ஆத்மாவிற்கு. ஸோ அதனால் இறைவன் கண்டினியூட்டி இறைவன் எல்லா இடத்துலையும். ஸோ ஜீவாத்மா இருக்கிற இடத்துல சப்போஸ் இறைவன் இல்லைன்னா இறைவன் சர்வ வியாபகனாக இருக்க முடியாது. இறைவனில் ஓட்ட விழுந்துடும். ஸோ ஓட்ட விழாதவன், துளையிட முடியாதவன், அவ்ருணம்னு ஒரு வார்த்தை ஒரு வேதத்தில், துளையிட முடியாதவன். இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார், இறைவனில் எந்த ஒரு ஓட்டையும் இல்லை. ஸோ ஜீவாத்மா இருக்கிற இடத்துல இறைவன் பை டிஃபால்ட் இருப்பார், உள்ள வெளியில் எல்லா இடத்துலையும் பை டிஃபால்ட் இருப்பார். ஸோ எப்படி இருக்க முடியும்னா இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சமாதியில் தான் உணர முடியும். இது 3வது கேள்வி. அப்புறம் கடைசி என்ன கேள்வி, அகங்காரத்தை வெல்வது எப்படி? ரொம்ப பாருங்கள், முக்கியமான கேள்வி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நிறையா பேர் காமத்தில் ஈடுபட மாட்டோம், குரோதத்தில் கூட அவ்வளோ ஜாஸ்தி ஈடுபட மாட்டோம், அகங்காரத்தில் ஈடுபடுவோம். நான் தான் பெரியவன், எனக்கு தான் தெரியும், நான் சொல்கிறது தான் ரைட்டு, என்னுடைய குருநாதர் தான் பெரியவர், என்னுடைய இறைவன் தான் பெரியவன், என்னுடைய மதம் தான் பெருசு. ஸோ இது அகங்காரம் ஜாஸ்தியாக நம்ம சண்டையில் ஈடுபடுறோம். ஸோ இந்த அகங்காரத்தை நான் தான் பெரியவங்கிற அந்த அகங்காரத்தை முறியடிக்கிறதுக்கு நம்ம முதல் விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு சில ஃபார்முலா புரிஞ்சுக்கணும். 90% இந்த உலகத்தில் நம்ம இருக்கோன்னா, நம்ம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த உலகத்தை படைத்தது பரமாத்மா. ஸோ நம்மளுடைய உண்மையிலே நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுங்களேன், அம்பானியாக இருந்தாலும் சரி, எலான் மஸ்காக இருந்தாலும் சரி, அனலைஸ் பண்ணிங்கன்னா, அவன் அம்பானி ஆகிறதுக்கான காரணம் என்ன? எண்ணெய். அவன் எலான் மஸ்கான காரணத்துக்கு என்னெந்த கார் தயாரிக்கிறான், ஸ்பேஸ் ராக்கெட் தயாரிக்கிறான், எல்லா விஷயமும் இந்த உலகத்துலேருந்து எடுத்து தயாரிக்கிறான். அவன் ஏதாவது கொண்டு வந்தானா? இல்லை. ஆனால் இருந்தாலும் அதே மாதிரி தான் நம்மளும் என்கிட்ட இருக்கிற ஞானத்திலேருந்து சரி, இப்போ நான் சொல்கிறேன், நான் அகங்காரியாக இருக்கேன், நான் சொல்கிறது தான் ஃபைனல், என்னை விட ஒரு மேதாவி கிடையாதுன்னு அகங்காரத்தில் இருக்கேன்னா, ஆக்சுவலாக உண்மையில் நான் அகங்காரத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? என்னுடைய ஞானம் நான் யார்கிட்ட கற்றுண்டேன்? என்னுடைய குரு கிட்ட. என்னுடைய குரு எங்கேன்னு கற்றுண்டாரு? இறைவன்ட்டேருந்து. ஸோ 90% இந்த புரிதல் இருந்தால் நம்ம அகங்காரத்துலேருந்து மெல்ல மெல்ல வந்துடலாம். 90% ஆஃப் வாட் வி ஹாவ், 90% இறைவனுடைய கான்ட்ரிபியூஷன், 5% பிரகிருதியோட கான்ட்ரிபியூஷன், 95% நம்மளோடது கிடையாது. பாருங்கள், 90% இறைவனுடைய கான்ட்ரிபியூஷன், 5% பிரகிருதினா இயற்கை, பஞ்சபூதங்களை படைத்தது இறைவன். இறைவன் இல்லைனா பஞ்சபூதம் இல்லை. ஸோ 5% பஞ்சபூதங்களுக்கு கொடுத்துருங்க கான்ட்ரிபியூஷன். 1% அம்மாவோட கான்ட்ரிபியூஷன், 1% அப்பாவோட கான்ட்ரிபியூஷன், 1% நம்மளுடைய ஆசிரியர், ஆச்சாரியர், குருநாதர் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், 1% உலகத்தில் இருக்கிற, இப்போ நான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அம்பானியாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அவன் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு தட்டில் நம்ம ஒரு சாம்பார், ஒரு ரைஸு, ஒரு காய்கறி போட்டு கூட்டு, கறி, ரசம்லாம் சாப்பிட்றோன்னா, இந்த பொருட்கள் நம்ம தட்டில் சேர்றோன்னா கோடானு கோடி ஜீவாத்மாக்கள் சேர்ந்து வேலை செய்யணும். அந்த ஜீவாத்மா இலைத்தழையாக இருந்தாலும் சரி, நான் ஒரு பருக்க அரிசி ஒரு வேளை சாப்பிட்றேன் அரிசினா, அந்த அரிசி 30 கிராம், 50 கிராம், 100 கிராம் அரிசி சாப்பிட்றேன் ஒரு வேளைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 கிராம் அரிசிக்காக எவ்வளவு அந்த அரிசியோட அந்த கிராப் சொல்கிறேன் பாருங்களேன், அந்த கிராப் 3 மாதம் 4 மாதம் நிற்கணும், வெயிலில், மழையில். ஒரு 15-20 செடி அதுலேருந்து நம்ம எடுத்து ஒரு 100 கிராம் நம்ம அரிசி சாப்பிட்றோம். ஸோ அந்த ஜீவாத்மாலேருந்து ஆரம்பித்து
அதை விவசாயம் பண்ண விவசாயிலேருந்து ஆரம்பித்து வண்டி ட்ரக்குலேருந்து எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்த அந்த ட்ரக் டிரைவராக இருக்கட்டும், அங்கே ட்ரேடராக இருக்கட்டும், ஒரு அரிசிக்கு மட்டும் எவ்வளோ ஜீவாத்மாக்கள் வேலை செஞ்சு கடைசியாக அப்புறம் அங்கேருந்து வேறு இடத்துக்கு ஹோல்சேலருக்கு போய், ஹோல்சேலர்லேருந்து ரீட்டைலருக்கு போய், ரீட்டைலருந்து நம்ம இந்த பிக் பாஸ்கெட் இல்லாட்டி அமேசானில் வந்து அமேசான்லேருந்து டெலிவரி ஆகுது, இல்லாட்டி மளிகை சாமான் கடையில் போய் நம்ம வாங்கிட்டு வரோம். எவ்வளோ ஜீவாத்மாக்கள் இன்வால்வ்டு பாருங்கள் ஒரு அரிசி நம்ம தட்டில் வரத்துக்கு. ஸோ நம்ம உலகத்துக்கு 1% கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். அதனால தான் எப்பொழுதுமே பரோபகாரி இருக்கணும், நம்ம உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நம்ம உயிர் வாழறதுக்கான காரணம் இவங்க எல்லாரும் சேர்ந்து. இதில் நம்மளும் இந்த சிஸ்டத்தில் நம்மளும் பொருந்துவோம். நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், என்னுடைய கம்பெனியில் நான் வேலை செய்கிறதுனால அந்த ஒரு பொருள் தயாராகுது, அந்த பொருள்னால நிறைய பேருக்கு, கோடானு கோடி பேருக்கு பெனிஃபிட் ஆகுது. ஸோ அப்போ அந்த சிஸ்டத்தில் நானும் ஒருத்தன். ஸோ ஜீவாத்மா வந்து நம்ம அகங்காரத்தில் இருக்கோம் பாருங்களேன். பட் நம்ம அகங்காரத்தில் இருக்கணும் 99% வேறு ஒருத்தங்களால். 90% இறைவன், 5% பிரகிருதி, 1% அம்மா, 1% அப்பா, 1% குருநாதர், 1% உலகம். 99% பேலன்ஸ் இருக்கிறது ஒரே 1%. என்னுடைய அகங்காரம் எங்கே 0 ஆக்சுவலாக. நம்ம 1%னா நான் அபிமானம் வச்சுக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், 100% அபிமானம் அகங்காரம் வச்சுக்கிறோம். ஸோ இந்த புரிதல் இருந்தால் அகங்காரத்தை நாம் வென்று விடலாம். ஏதாவது ஒரு விஷயம் இப்போ சொல்கிறீங்க, உங்கள் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணாத, இங்கே போகாத, இந்த மாதிரி செலவழிக்காத, அட்வைஸ் பண்ணுறீங்க, அவன் கேட்கல, அவள் கேட்கல. ஸோ நம்மளால் பண்ண முடியது நம்ம பண்ணுறோம். புரிதல் இருந்துன்னு வச்சுங்களேன், 99% நம்ம ட்ரை பண்ணுறது 1%. பேலன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இறைவன்கிட்ட விட்டுட்டோன்னா நமக்கு கோபம் வராது, அகங்காரம் அபிமானம் வராது. நமக்கு அகந்தை வர்றதுக்கான காரணமே என்னென்னா, மற்றவன் நம்ம சொன்ன பேச்சு கேட்கலன்னா நமக்கு கோபம் வந்துடும். பாருங்களேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் சொன்னது நீ கேட்கல, சொல்லுங்கள், அட்வைஸ் பண்ணி பாருங்கள், கேட்கலன்னா விட்டுருங்க. ஏன்னா you are only 1%, you are not 100%. ஸோ இந்த விஷயம் நல்லா எப்பொழுதுமே சுவாத்தியாயம் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா அகங்காரத்துலேருந்து அபிமானத்துலேருந்து நம்ம வெளில வர முடியும். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.